ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச அவரைக்காய் சாம்பாரை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மா ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், அதுக்கு குண்டான் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நான் ரெடியாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன், 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருந்தேன், ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன், அவரைக்காயும் கிள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அடுத்து சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டாலே சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காகவே கொஞ்சம் சிரமம் பார்க்காம உரித்து வச்சுக்கிறது. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ஒரு பிகினர்ஸ்க்காக இந்த சாம்பார் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும். இதில் அடுத்து இந்த அவரைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சைடில் துவரம் பருப்பு நல்லா ஒரு 100 கிராம் கழுவி குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கிறேன். அது இறக்கி வச்சாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு எவ்வளோ காரம் வேணுமோ உப்பும் காரமும் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம தீட்டமாக பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு தீட்டமாக போட்டுற வேண்டியதான். உப்பு போட்டோடனே இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளிலாம் நல்லாவே வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்க வேண்டியதான். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் 2 டீஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பவுட்ரு தான், நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான், போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ வேக வச்சுருந்த பருப்பை எடுத்து ஊற்றியாச்சு. நமக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் கூட அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு, காரம், பருப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ அடுத்து புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அவரைக்காய் வெந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம இந்த புளியை ஊற்றிட வேண்டியதாங்க. புளியை ஊற்றிட்டு நல்லா புளியோட ராஸ்மல் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல கொதி, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடணும். கொதிச்சிட்டா கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி இந்த அவரைக்காய் சாம்பாரும் சேப்பங்கிழங்கு வறுவலும் பண்ணேங்க. சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு சேப்பங்கிழங்கை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு அதுலேயே மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சாம்பார் தாளித்த உடனே அப்படியே கடாய் போட்டு பாருங்கள், இந்த சாம்பாரில் இறக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டு இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும். எப்போதும் சாம்பார், பொரிக்குழம்பு இதெல்லாம் வச்சா நெய் போட்டுடலாம். இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சேப்பங்கிழங்கு நல்லா ரவுண்டாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பரட்டி விட்டு எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி அவரைக்காய்